வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RRB JEE CB2 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலாக எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக இல்லாமல் தான் இருக்கும். 2019 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் 2021 இந்த எக்ஸாம் அகைன் போட்டாங்கன்னா நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபாக ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நான் வந்து ஒரு செட் பண்ணேன். ஓகேங்களா, அந்த ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 13 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 13 டாபிக்ஸ்க்கும் நான் புக்கு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. டாப் 5 5 சிலபஸ்க்கான புக்கு மட்டும் வாங்கினா போதும். நீங்கள் கண்டிப்பாக வந்து 70% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது என்னென்ன புக்ஸு என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸு வந்து வாங்குறது மெயின் கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். புக்ஸை விட அதுதான் ரொம்ப மெயின். அந்த அப்ஜெக்டிவ் டைப் புக்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து நடந்த எக்ஸாமோட வெயிட்டேஜ். எப்போயுமே வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமோட அந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்து தான் எந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம வரணும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தூண்டுகோலாகவே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு நான் கேரண்டி தரேன். இப்போ ரொம்பவே வந்து வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. CB2 சிலபஸ் என்ன? CB2 சிலபஸ் என்ன? ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் இருக்குது, என்வரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குது, டெக்னிக்கல் எபிலிட்டி. ஸோ 15 கொஸ்டின் 10 10 100 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் வந்து 150 கொஸ்டின், 150 மார்க்கு, 120 நிமிஷம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ். 2019 நடந்த எக்ஸாமோட சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் மொத்தம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எத்தனை டாபிக்? 13 டாபிக் இருக்குது. இந்த 13 டாப்பிக்கில் எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் நான் 4 ஷிஃப்ட்டில் எழுதியிருக்கேன். இந்த ஷிஃப்ட் தான் நான் எழுதினேன். ஓகேங்களா, 2019 இந்த ஷிஃப்ட் தான் நான் எழுதினேன். எங்கே போட்டாங்க? கோயம்புத்தூரில் போட்டாங்க. நான் வந்து சென்னையில் இருக்கேன். CB1 சென்னையில் எழுதினேன், CB2 கோயம்புத்தூரில் போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஷிஃப்ட் தான் நான் எழுதினேன். எந்தெந்த கொஸ்டின் எவ்வளோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு மார்க் அப்படின்றத வரிசையாக 1 by 1 பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி டாப் 5 சிலபஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டாப் 5 சிலபஸ் என்னென்னன்றதை பார்த்துலாம். அந்த டாப் 5 சப்ஜெக்டை படித்தாலே போதும், 70% மார்க் கண்டிப்பாக நம்ம வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம். ரெட் கலர் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 29 மொத்தம் 4 ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 4 ஷிஃப்ட்டுமே 30+ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 31 37 39 37. ஸோ ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இந்த புக்கை கம்பல்சரி நம்ம வாங்கி தான் ஆகணும். ஆத்தரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஆத்தர் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஓகேங்களா, லோக்கல் ஆத்தர் இருந்தாலும் சரி, ஃபாரின் ஆத்தர் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் ஏதாவது ஒரு புக்கு அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். சரிங்களா, ஏதாவது ஒரு புக்கு வாங்கினாலே போதும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு. நெக்ஸ்ட் என்ன புக்கு வாங்கணும்? இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இந்த புக்கு நீங்கள் வாங்கணும் கம்பல்சரி, 2 புக்கு. ஓகேங்களா, அதுவும் எந்த ஆத்தர் இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் வாங்கிக்கோங்க. ஈவன் லோக்கல் ஆத்தர் இருந்தாலும் ஓகே தான். சரியா, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வாங்கணும். 4வது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வாங்கணும். அவ்வளோதான். 5வது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல். முடிஞ்சால் நீங்கள் வந்து நோட்ஸ் மேக் பண்ணுங்கள், அப்படிலாம் புக்கு வாங்கிக்கலாம். இந்த 5 புக்கு மட்டும் வாங்கினா போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. மற்ற எல்லாத்துக்குமே நம்ம நோட்ஸ் மேக் பண்ணால் போதும். சரிங்களா, சரி ஓகே. இந்த 5 புக்கு நான் வாங்கிட்டேன், எந்த ஆத்தர் இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, இந்த 5 புக்கு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு இப்போ காமிச்சிடுறேன். சரியா, இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுக்குப்பா நம்ம நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ஐசி இன்ஜின் அண்ட் ஆட்டோமொபைல் இந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டாப்பிக்கு வந்து நான் தனியாக செப்பரேட்டாக புக்கு வாங்கி படிச்சுன்னு வைங்களேன். புக்கு வாங்கி படிச்சுட்டு கான்செப்ட்லாம் படிச்சுட்டு நம்மள அதிலே பாதி டைம் போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, MCQs அட்டன் பண்ணணும். அந்த MCQs அட்டன் பண்ணுறது நம்ம டைம் இருக்கான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்கிறப்ப புக்கு வாங்கி நம்மளால் கண்டிப்பாக படித்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஆனால் நம்ம நோட்ஸ் மேக் பண்ணோம்னு வைங்களேன், கொஞ்சம் குறுகிய டைம்லேயே நம்ம நோட்ஸ் மேக் பண்ணிடலாம். ஏன் ஐசி இன்ஜினியரிங் நோட்ஸ் மேக் பண்ணோம் யோசிச்சு பாருங்கள். இதில் 3 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 3 மார்க் தான் வரப்போகுது. இதுக்கு செப்பரேட்டாக நம்ம புக்கு வாங்கி படித்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம MCQs போக தேவையில்லை. அது போல் ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு டேரெக்டாக MCQs அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அது போல் 3 மார்க் 2 மார்க் 1 மார்க் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன மேக் பண்ணணும்? கண்டிப்பாக வந்து நோட்ஸ் மேக் பண்ணி தான் ஆகணும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். ஆனால் இந்த மேஜரான சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதாவது கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குற சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கண்டிப்பாக புக்கு வாங்கி தான் ஆகணும். இதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வரப்போகிறது இல்லை, எல்லாமே தியரி லெவல் கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு 10% மட்டும்தான் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ மற்ற எல்லாமே வந்து தியரி வைஸ் கொஸ்டின் தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் தியரி எந்த புக்கில் படித்தாலும் சேம் கான்செப்ட் தான் இருக்க போகுது. அதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் MCQs வேணால் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 3 புக்கு இருக்குது, அந்த 3 புக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதுக்கெலாம் வந்து நான் என்ன புக்கு 2021 நான் என்ன புக்கு வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வாங்கலை. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட மிச்சமாக இருந்தது 2 புக்கு தான். மற்ற எல்லா புக்கையும் அறிவே இல்லாமல் மோர் மார்க்கெட்டை தூக்கி விற்றுட்டேன்.
இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் எதுக்கடா அதெல்லாம் விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு மட்டும் தான் மிஞ்சுது. அது என்ன புக் அப்படின்றத காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஓகேங்களா. என்னென்ன சிலபஸ் இருக்குது? தியரி ஆஃப் மெட்டல் கட்டிங் நம்மள்ட்ட இருக்குது, ஓகேவா. அதாவது RRBJக்கு இருக்குது. தியரி ஆஃப் மெட்டல் கட்டிங் இருக்குது, டர்னிங் மிஷின் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த 3rd யூனிட் ஷேப்பிங் மில்லிங் அண்டு கியர் கட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ரேஷன் ப்ராசஸ் அண்டு ப்ரோச்சிங் இந்த டாபிக் இருக்குது. CNC மிஷினிங் இல்லை. ஸோ இந்த 4 டாபிக் மட்டும் நான் பார்க்க போகிறேன். கான்செப்ட் எல்லாமே சேம் தான், கரெக்டாக ஒருத்தர் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த 4 டாபிக் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து MCQs மூவ் பண்ணுவேன், ஓகேங்களா. MCQs புக் என்னென்ன வாங்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ புக்ஸ் வந்து எது இருந்தாலும் பரவாயில்ல. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமில் வந்து அனுப் கோயல், ஓகேங்களா. இந்த புக்கு தான் நான் காலேஜில் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் இந்த புக் இருந்தாலே மட்டும் போதுமான அளவு தான். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுக்கு என்கிட்ட இருக்கிற புக் வந்து பார்த்தீங்கன்னா பன்சல், BK பன்சல், ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபாரின் ஆத்தர். இதிலும் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்னடா இவ்வளோ நிறைய கொடுத்துருக்கானே, இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக படிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து 11, 7, 8 மார்க் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் அது எல்லாமே நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாபிக் தான் நம்ம படிக்கணும், இந்த டாபிக் தான் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிக் பண்ணி செலக்டிவாக நீங்கள் படிக்கணும், ஓகேங்களா. ஏன்னா புக்கு பார்த்தீங்கன்னா வளவள நிறையா இருக்கும், எல்லாத்தையுமே நம்மளால் படிக்க முடியாது, அந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது, ஓகேவா. ஸோ அதனால் செலக்டிவாக பிக் பண்ணி நம்ம படிக்கணும். இந்த 5 புக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும், தரமாக ஒரு 70% மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நான் எப்படி நோட்ஸ் மேக் பண்ணேன் அப்படின்றத நோட்ஸை காமிக்கிறேன். அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு, ஈவன் 0 மார்க் தான் கேட்டிருக்கான். நான் எதுனா ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான் கேட்டிருக்கான். ஸோ இதுக்கெலாம் நான் செப்பரேட்டாக நோட்ஸோ இல்லை வந்து ஒரு PDF மெட்டீரியலோ அதெல்லாம் வாங்க முடியாது. அதுக்கு பெட்டராக வந்து நான் நோட்ஸே மேக் பண்ணிப்பேன். ஏன்னா 3 மார்க் 1 மார்க்னால் நம்ம புக்கு வாங்கி காசு வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நோட்ஸ் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். RACக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், சரிங்களா. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் வந்து நான் மேக் பண்ண நோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான புக்ஸில் பார்த்து நிறைய மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி தான் நான் எழுதினேன். இது மாதிரி செல்ஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 3 மார்க் இல்லை 2 மார்க் தான் கேட்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது போல் நான் வந்து நோட் வந்து மேக் பண்ணேன். இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்லேருந்து கேட்கலாம், ஓகேங்களா. ரெஃப்ரிஜரேட் டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்கலாம். வேப்பர் கம்ப்ரெஷன், வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டத்துலேருந்து இது போல் வந்து கேட்கலாம். எவாப்ரேட்டர் என்ன, கம்ப்ரஷன் என்ன, கண்டென்சர் என்ன. ஸோ இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கண்டிப்பாக கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இதை பற்றி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட்ஸ், ஓகேங்களா. ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃபெக்டிங் வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் என்னெல்லாம் வந்து ஃபேக்டரிங் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணிச்சிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நோட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணிவிட்டு படித்தாலே போதும், செப்பரேட்டாக புக்ஸு வாங்க தேவையில்லை. ஏன்னா 3 மார்க் 2 மார்க் தான் கேட்குறான், ஓகேங்களா, இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து 2019 எழுதுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இது போல் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்தேன், ஓகேங்களா. எதுக்கெல்லாம் புக்கு வாங்கணும், எதுக்கெல்லாம் செல்ஃபாக நோட்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ செல்ஃபாக நோட்ஸ் மேக் பண்ணது மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே 3 மார்க் 2 மார்க் 1 மார்க் அது மாதிரி தான் வருது. இதுக்கெல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் நோட்ஸோ புக்கெலாம் வாங்க தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இது போல் தான் நான் வந்து நோட் மேக் பண்ணேன். வேப்பர் கம்ப்ரெஷன், வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில டாபிக் மட்டும் தான் இதில் வரப்போகுது. ஏன்னா 2 மார்க் 3 மார்க் தான் இருக்குது. அதனால இது போல் நான் செல்ஃபாக நோட் மேக் பண்ணியிருக்கேன், ஓகேவா. சரி, இப்போ வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் பார்த்தீங்களா, இதே போல் நான் வேறு ஒரு டாபிக் காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தெர்மோடைனமிக் பார்த்தீங்கன்னா பாருங்களா, ஃபஸ்ட்டு 0, 5, 4, 5 இது போல் தான் மார்க்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் தெர்மோடைனமிக்கு தனியாக நம்ம புக்கு வாங்காமல் நம்ம வந்து செல்ஃபாகவே நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து நோட் மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் இது போல் நோட் மேக் பண்ணேன். எல்லாமே வந்து பேசிக் லெவலில் மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப வந்து இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. பேசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அதை பற்றி நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜீரோத் ஆஃப் தெர்மோடைனமிக், லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸை பற்றி குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் பார்த்தீங்களா, சைக்கிளிக் ப்ராசஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அது போல் என்னென்ன வகையிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது சொல்லிட்டு ஒரு பேசிக் லெவலில் இருந்து நான் வந்து நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் படிச்சுட்டு போங்க, ஓகேங்களா. எக்ஸாமுக்கு இது மட்டும் தான் படிச்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வெயிட்டேஜ் கம்மி, ஓகேங்களா. அதனால் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி நான் வந்து நோட்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணியிருக்கேன் தெர்மோடைனமிக், ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் தான் நான் பார்த்துட்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க. மெட்டீரியல் சயின்ஸ் எங்கே இருக்குது, இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் கொஸ்டின் 8, 9, 11, 14. ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் நீங்கள் புக்ஸ் வாங்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நோட்ஸே மேக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ நான் வந்து நோட்ஸே மேக் பண்ணிட்டேன். இதுதான் நான் நோட்ஸ் மேக் பண்ணது மெட்டீரியல் சயின்ஸுக்காக, ஓகேங்களா. இதெல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி புக்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்து எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன், ஓகேங்களா. இதை மட்டும் தான் எக்ஸாம் டைமில் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே எழுதியிருக்கேன்.
எல்லா பாயிண்ட்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தரமாக நான் எழுதி வச்சுருந்தேன். ஓகேங்களா, இதை வந்து மட்டுமே பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்குமே எழுதுனேன். சரிங்களா, இது போல் நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் புக்ஸ் கூட வாங்கலாம். ஏன் புக்ஸ் வாங்க சொல்கிறேன், இதில் வந்து வெயிட்டேஜ் அதிகம். சரிங்களா, சரி இப்போ வந்து ஒரு 5 புக்ஸு மட்டும் நான் ஸ்டாண்டர்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, 5 சப்ஜெக்ட்டு. அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ இது போல் தான் வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டாப் 5 சிலபஸ் தவிர்த்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் நான் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இப்படி தான் நான் எழுதி வச்சுருந்தேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் நான் எடுத்து எழுதியிருந்தேன். ஓகேங்களா, எனக்கு புரியுற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்து நோட்ஸ் எப்படி நான் மேக் பண்ணிட்டு இருந்தேன், எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் நோட்ஸ் மேக் பண்ணேன் அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் புக்கு வாங்கணும், எந்த ஆத்தர் இருந்தாலும் ஓகேங்களா, எந்த ஆத்தர் இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் எது இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே கான்செப்ட் கூட தான். ஸோ நான் எதுக்காக வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நேம் சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த புக் வந்தாலும் பரவாயில்ல, கான்செப்ட் சேமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஈவன் லோக்கல் ஆத்தரில் கூட அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ வந்து 2 பிளேட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து போயிட்டுருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து dy நம்ம எடுத்துப்போம். ஸோ வந்து விஸ்காசிட்டியோட மீனிங்ஸ் என்னென்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் விச் ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ட். ஓகே, ஒரு தடையை வந்து நியமிக்கும். மொமெண்ட் ஆஃப் லேயர் ஆஃப் ஒன் லேயர் ஓவர் அனதர். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் இங்கே போயிட்டுருக்கு. இந்த ஃப்ளூயிட் இங்கே போயிட்டுருக்கப்ப இதனோட விஸ்காசிட்டி, இதனோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதுக்கு மேலே போகிற லேயரை பற்றி பிடிச்சி இழுக்கும். ஓகேங்களா, நீ வந்து என்னுடைய வேகத்துக்கு போ, இவ்வளோ ஸ்பீடில் போகன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கும். அதே மாதிரி இந்த லேயர் வந்து இதுக்கு மேலே போகிற லேயரோட வெலாசிட்டியோட பிடிச்சி இழுக்கும். நீ இவ்வளோ ஸ்பீடுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இது வந்து யூவில் போகும், இது வந்து பார்த்தீங்கன்னா u + du அப்படின்ற வெலாசிட்டி தானே போகும். அப்போ அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ், இந்த பிடிச்சி இழுக்குதான ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து கான்செப்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அனாலிசிட்டி புக்கு லோக்கல் ஆத்தரில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஸோ வந்து MCQ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் விச் ஆஃபர் ரெசிஸ்டன்ட் டு த மூவ்மெண்ட் ஆஃப் ஒன் லேயர் டு அனதர் லேயர். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கம்ப்ரசிபிலிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு புக்கில் இருக்கலாம், ஒரு MCQ புக்கில். இன்னொரு MCQ புக்கில் வந்து எப்படி இருக்கலாம், ஒரு புக்கில் வந்து இது போல் கேட்கலாம். இன்னொரு புக்கில் எப்படி கேட்கலாம், அண்டர் விச் கண்டிஷன், அண்டர் வாட் கண்டிஷனில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸிட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன, இங்கே விஸ்காசிட்டி இல்லைன்னு வைங்களேன், விஸ்காசிட்டி 0 இருந்தால் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஓகேவா, ஸோ அது போல் இன்னொரு புக்கில் கேட்டுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்செப்ட் வந்து எல்லா புக்கிலும் சேம் தான், MCQs வேணால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்ஜெக்ட் டைப் புக்ஸ் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். சரி, அப்ஜெக்ட் டைப் புக்ஸ்லாம் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, 3 புக்கு தான் இருக்குது. என்னென்ன புக் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் 2 புக் சொல்லலாம். ஃபஸ்ட்டு புக்கு பார்த்தீங்கன்னா BK பன்சால் புக் இருக்குது பார்த்தீங்களா, பன்சால் அப்ஜெக்ட் டைப் பன்சால் புக் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து RK ஜெயின் இது வந்து அப்ஜெக்ட் டைப் இருக்குது. ஸோ PK பன்சால், RK ஜெயின் இந்த ரெண்டுமே நான் வந்து PDF ஃபார்மெட்டில் டெலகிராமில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே MCQ புக்கு தான், கண்டிப்பாக இது நம்ம வாங்கி தான் ஆகணும். மூணாவதாக ஒன்று இருக்குது. மூணாவது யார், YCT. அந்த YCT புக்லேயும் பார்த்தீங்கன்னா MCQs நிறையா இருக்குது, அதையும் நம்ம வாங்கி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து புக்ஸுக்கே அந்த 13 சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸுக்கே நம்ம காசு செலவு பண்ணி வாங்கிட்டோம்னா, அடுத்தது மெயினான அப்ஜெக்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, மெயினான இந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ் வாங்குறதுக்கு நம்மள்கிட்ட காசுலாம் போகலாம். இதுக்காக நான் வாங்குறதுக்கு நம்ம சோர்ஸ் எல்லாம் போகலாம். நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பு தட்டிடும். ஓகேங்களா, என்னடா வந்து இவ்வளோ புக்கு வாங்கியிருக்கோம், எதை படிக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். அதனால சொல்கிறேன், ஸ்டாண்டர்டான ஏதாவது ஒரு புக்கை கூட நீங்கள் எடுத்துகிட்டு படிச்சுட்டு கான்செப்ட் படிச்சுட்டு இந்த அப்ஜெக்டிவ் டைப் புக்ஸை மட்டும் நம்ம வாங்கினா போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஈஸியாக வந்து எக்ஸாமை தட்டிடலாம். ஓகேங்களா, சரி இப்போ வந்து YCT புக் இருக்குது பார்த்தீங்களா, YCT புக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துலாம். SSC JEக்கு வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். எதுக்காக இந்த புக்கு இப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து அந்த ரீசன் வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஒரு MCQs இருக்குது. 2007 2021 கேட்கப்பட்ட எல்லா MCQs டாபிக் வைஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி எந்தெந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னு கேட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து PK பன்சால், RK ஜெயின், அதுக்கப்புறம் YCT இந்த 3 மெட்டீரியலுமே வாங்கினா போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். சரிங்களா, நான் ஏன் இந்த புக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுவும் இந்த டைமில் நான் வந்து இந்த வாட்டர் பாடிஸ் ஏஇ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் படிக்கிற டைம் இல்லை. பட் ஆனால் வந்து நான் மேக் பண்ண நோட்ஸை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தான் பார்த்துட்டு இந்த MCQs மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கு வந்து ஒரு வாங்கி பிரிண்ட் அவுட் போட்டேன். பட் ஆனால் வந்து ஏஇ எக்ஸாமுக்கு இந்த மெட்டீரியல் ஒரு ஃபெயிலியர் மெட்டீரியல் தான். ஓகேங்களா, நான் எழுதி பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன், இது வந்து கொஸ்டின்ஸே வரல, ஃபுல்லாக ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டாங்க. அனாலிசிட்டி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க வைக்கிறப்ப நம்மளுக்கே தெரியும், செகண்ட் செமஸ்டர் அதாவது செகண்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் இருக்கிற எல்லா சிலபஸுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஃபுல்லாகவே ப்ராப்ளமேட்டிக் தான் வந்துச்சு, MCQs கம்மியாக தான் வந்தது. ஓகேங்களா, பட் ஆனால் இப்போ நம்ம எழுத போகிற எக்ஸாம் சென்ட்ரல் லெவல் எக்ஸாம் SSC இல்லைனா வந்து ரயில்வே, இந்த 2 எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா
தேரி தான் நிறைய வரும், ப்ராப்ளமேட்டிக் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, அதனால நம்பி இந்த புக்ஸை வாங்கி படிக்கலாம். பட் ஆனால் வந்து இப்போ அகைன் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க டிஎன்பிசி சார்பிலேருந்து ஏஇ, அதுக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் ஆகாது தான். ஓகேங்களா, ஏன்னா நான் எழுதுனதை வச்சு தான் சொல்கிறேன். சப்போஸ் நான் எஸ்எஸ்சி ஜெய் சும்மா போயிட்டு ஒரு அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் இந்த புக்கை வந்து நான் நம்பி தைரியமாக சொல்லலாம், சென்ட்ரல் லெவலில் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு. அதனால் நான் பயந்துட்டு இந்த மெட்டீரியல் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து சென்ட்ரல் லெவலில் இந்த புக்கை நம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸ்டேட் லெவலில் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேங்களா, ஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்டே ஆகலை. அதனால் வந்து இந்த மெட்டீரியல் ஏ எக்ஸாமுக்கு ஒரு ஃபெயிலியர் மெட்டீரியல் தான். ஓகேங்களா, அகைன் நீங்கள் ஏ எக்ஸாமுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதுக்கு படிக்க போகிறதா இருந்தால் நீங்கள் புக்ஸை வாங்கி அதில் இருக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் மட்டுமே நம்பி போக தேவையில்லை அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா, சரி இப்போ வந்து இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு வருவோம். சரிங்களா, ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் 5 புக்ஸுக்கான 5 சிலபஸுக்கான புக்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்ட் டைப்ஸ் புக்கு 3த்தையும் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கே நம்ம டைம் இருக்காதுங்க. ஓகேங்களா, இதுக்கே நம்ம டைம் இருக்காது. ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எம்சிக்யூஸ் போவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டுக்கு போவோம். டெஸ்ட் புக்கு அப்படின்னா அடா. ஓகேங்களா, டெஸ்ட் புக்கு அப்படின்னா அடா, இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடா இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து யார் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ யாரெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். சப்போஸ் வந்து ஆர்ஆர்பி சிபிடி 1 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் இப்போ எக்ஸாம் வச்சா கூட அட்லீஸ்ட் ஒரு 100 கொஸ்டினில் 45 கொஸ்டினாச்சும் நான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லி 1 ஹவர் வந்து நம்ம கோர் சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் படிக்கணுங்க. டெய்லி 1 ஹவர் கோர் சப்ஜெக்ட்டுக்காக படிக்கணும். சரிங்களா, இல்லை நான் வந்து சிபிடி 1 எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி கோரை படிக்கணும். சரிங்களா, ஸோ சிபிடி 1 நான் இப்போ கூட கொடுத்தா கூட ஓரளவுக்கு நான் 50 கொஸ்டினாச்சும் அடிப்பேன் நினைக்கிறவங்க டெய்லி 1 ஹவர் கோர் படிக்கணும். இல்லை எனக்கு சிபிடி 1 எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒரு வாட்டி கோரை படிக்கணும். ஓகேங்களா, நான் வந்து 2019 எக்ஸாம் எழுத போகிறப்ப பேங்க் எக்ஸாம் தான் நான் மேஜராக படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ வந்து ரயில்வே பக்கமே நான் போகலை. அப்போ எஸ்பிஐ எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்டுக்காக படிச்சுட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் ரயில்வேவும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே மேக்ஸ் ரீசனிங் எனக்கு நல்லா வரும் அப்படின்ற காரணத்தால் நான் வந்து ஆர்ஆர்பி ஜெய் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ வந்து கோர் ரிசல்ட் வரப்போ எஸ்பியும் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜெயில் வந்து மெயின்ஸ் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். எதை நான் வந்து சூஸ் பண்ணுறது? ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2 வருஷம் வந்து பேங்க் எக்ஸாம் தான் படிச்சிருந்தேன். ஸோ அதுதானே நான் சூஸ் பண்ணுவேன். அதனால் நம்ம வந்து ரயில்வே எஸ்பிஐ எக்ஸாமே நம்ம படிப்போம், ரயில்வே எக்ஸாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஓகேங்களா, ஏன்னா கோர் வந்து 15-20 நாள்லாம் படிக்க முடியாது. அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி பேங்க்லேயே நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ் ரவுண்ட்லையும் போயிடுச்சு. ஓகேங்களா, அது எழுதி முடிச்சுட்டு வந்தேன். வரப்போ ஓரளவு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, பாஸ் பண்ணிடலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பாஸ் பண்ண முடியல. சரி நம்ம அட்லீஸ்ட் வந்து ஜெய் எக்ஸாம் எழுத போகலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஸில் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டுமே செகண்ட் ரவுண்ட் கண்டிப்பாக எழுத போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் போட்டாங்க. வெறும் ஒரு 20 டேஸ் மட்டும் தான் டைம் இருந்துச்சு. 20 டேஸில் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு ஏதாவது யூடியூப் சேனல் இருக்கான்னு தேடி பார்த்து ரொம்ப தலைவலி. எல்லாமே ஹிந்தி சேனல் மட்டும் தான் இருந்துச்சு. சரி புக்ஸ் ஏதாவது நம்ம வாங்கி படிக்கலாம்னு பார்த்தா 20 டேஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. எம்சிக்யூஸும் படிக்க முடியாது, புக்ஸும் படிக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரீவியஸ் இயர் மெட்டீரியல் மட்டும் எடுத்து கொஞ்சம் படிச்சுட்டு போனேன். எனக்கு போகிறப்பே தெரியும் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் போய் அட்டன் பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம கேட்டாங்கன்னா நம்ம இது போல் அப்ரோச் பண்ணலாம். அது வந்ததுக்கப்புறம் நானே ஒரு டைம் டேபிள் மாதிரிலாம் மேக் பண்ணேன். எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக கேட்டிருக்காங்க, என்ன புக்ஸ் வாங்கணும், என்னென்ன நோட்ஸ் மேக் பண்ணணும். அப்போ தான் இந்த நோட்ஸ் எல்லாமே நான் மேக் பண்ணேன். ஓகேங்களா, இந்த கொடுக்குற மெட்டீரியல் எல்லாமே அப்போ தான் நான் நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக எழுதலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் அடுத்த வருஷம் போடவே இல்லை. ஸோ இப்போ தான் 4 வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேலை கழிச்சு நான் மூவ் பண்ணி போயிட்டேன். ஸோ அந்த மெத்தடை நான் சொல்லணுமா இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு லென்த்தி வீடியோ நான் மேக் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக இந்த லென்த் வீடியோ இருந்தாலும் கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியிருக்கேன். சிபிடி 1 எப்படி பாஸ் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பேங்க் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த எக்ஸாம் அதனால மேக்ஸ் ரீசனிங் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் அதில் ஈஸியாக வந்து நான் படிச்சிடலாம். மிச்சம் இருக்க ஜென்ரல் சயின்ஸ் மட்டும்தான் வெறும் எம்சிக்யூஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணிட்டேன். 71 கொஸ்டின் அட்டன் பண்ண 64 கொஸ்டின் ரைட்டு, 7 கொஸ்டின் தப்பு. ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, செகண்ட் ரவுண்ட் கோயம்புத்தூரில் போட்டாங்க. ஸோ கோர் எதுவுமே படிக்காதனால ஃபெயிலாக போயிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நான் ஃபெயிலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஓகேங்களா, ஸோ இது போல் தப்ப நீங்கள் பண்ணாமல் பேரலாக படிங்க. அதுக்காக தான் இப்போ சொல்ல வரேன். ஓகேங்களா, பேரலாக படிக்கணும். சிபிடி 1 நல்லா தெரிஞ்சவங்க பேரலாக டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கோர்ஸ் சப்ஜெக்ட் படிங்க. சிபிடி 1 தெரியாதவங்க 2 நாளுக்கு ஒரு வாட்டி கோர்ஸ் படிக்க. இப்படி பேரலாக படித்தா தான் நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். மெயினான வந்து அந்த எம்சிக்யூஸ் புக்கு நம்ம வாங்கணும். ரெண்டுமே வந்து டெலகிராம் நான் கொடுக்குறேன். ஒய்சிடி ஆல்மோஸ்ட் டெலகிராமில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த 3மே டெலகிராம் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி இந்த வீடியோ இதோட முடியுது. இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் அதில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான நான் வீடியோ சொல்கிறேன். அதுவுமே நான் வந்து நோட்ஸாக மேக் பண்ணியிருந்தேன், நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அது எப்படி வந்து நான் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது.
இதை டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு பூஸ்டப் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.